கரூர் சம்பவத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தை சந்திக்க அடுத்த வாரம் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு வராரு. அதை எப்படிமா பாக்குறீங்க? என் பையன் அதுல ஒரு ஆளு. விஜய் அண்ணன் பார்க்க போய் என் பையன் தவறுனா அது கூட்ட நெரிச்சல் இருந்தது. ஆனா விஜய் நாங்க எந்த ஒரு தப்பு நாங்க சொல்லல. வருஷம் என் பையனுக்கு பிறந்த நாள் நாங்க அக்கா தங்கச்சால சேர்ந்து செய்வோம். நேத்து என் பையனுக்கு பிறந்த நாள். என் பையன் மேலங்கிறது ஒண்ணு ஒரு குழந்தையும் சேர்த்தா இருந்து போனுச்சு. அந்த 41 குடும்பத்தினாலதான் ஆத்மா சாந்தி அடைஞ்சு அண்ணன் முதலமைச்சர் பதவி. இந்த 41 குடும்பத்துக்கும் அண்ணன் பக்கத்துணையா இருந்து ஒரு ஆளா இருந்து குடும்பத்துக்கு ஒரு ஆள் இருந்து நல்லபடியா 41 குடும்பத்துக்கு கண்டிப்பா காப்பாத்தணும். மக்களுங்களையும் காப்பாத்தணும் நம்பிக்கையா நாங்க இருக்கிறோம். அவரு இப்போ உங்களை தாமதமா வந்து சந்திக்கிற உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கா? எங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல எங்க வீட்டு. ஆனா அந்த 41 குடும்பம் இறந்ததுக்கு விஜய் கண்டிப்பா அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. அந்த சம்பவத்துக்கு முழுக்க யார் காரணம் மக்களுக்கு தெரியாது, கரூர் மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு. ஆனா அண்ணன் மேல பழி சுமத்துன்னு தான் பழி சுமத்துனாங்க. அண்ணன் மேல எல்லாம் ஒரு தப்பும் நாங்க சொல்ற மாதிரி இல்ல. அந்த 41 பேர் ஆத்மா அவங்கள சும்மா விடுமா? அவங்கள விடாது, கண்டிப்பா விடாது, கண்டிப்பா விடாது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பதில் அவங்க சொல்லி ஆகணும். அதுல என் பையன் ஒரு ஆளு.